சொன்னா கேளுங்க, இங்க நம்ம போயிடலாங்க. சரியா? வீட்டு வாடகையை கொடுத்துட்டீங்களா? அவங்க ஒத்துக்கிட்டாங்களா? அவங்க ஒத்துக்கலனாலும் பரவாயில்ல, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நமக்கு தண்ணி கரண்ட் எதுவுமே வேண்டாம். நம்ம மிச்ச பணத்தை கிஷோர் அண்ணன் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். வாங்க, தயவு செஞ்சு வாங்க, நான் சொல்றத கேளுங்க. கல்யாணி, சுஜித் பண்ண ஒரு பிரச்சனை இல்ல. செயினை வித்து வந்த காசு, காரு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஐயோ, நம்மளால இப்ப அங்க போக முடியும். எங்க கல்யாணி, நீங்க எங்களுக்கு உதவி பண்ண முடியுமா? நாங்க ரெண்டு பேரும் அங்க போணும். வண்டியில ஏறுங்க. பாய் சாப், உள்ள வாங்க. நான் சொல்றத கேளு கல்யாணி, ப்ளீஸ். நான் எதுவும் கேட்க மாட்டேங்க. சரி. ஓகே. யாரு போன்ல? என்ன என்ன? ஏய் ஏய் ஒரு நிமிஷம். ஏய், கேட்டுட்டு என்னங்க ரெசிப்ட்? உங்க பேலன்ஸை யாரோ வந்து அடைச்சிட்டாங்க. இனிமேலாவது உருப்படியா ஏதாவது செய்ய. உங்களுக்கு தெரியும், மூடிட்டு போடா. சொல்லு. எவன் வந்து இந்த பில்ல கட்டினது? சொல்லு. யார் பணம் கட்டினது? எனக்கு புரிஞ்சிருச்சு. உன்னோட அந்த கிஷோர் தானே பணம் கட்டினா? குழந்தையோட நகை, என்னோட நகை எல்லாத்தையும் வித்து எங்கேயோ கொண்டு போய் தொலைச்சிட்டு என்கிட்ட வந்து கத்துறீங்க. இந்த வீரத்தை அவங்கிட்ட காட்ட வேண்டியதானே? வெக்கமா இல்ல உங்களுக்கு? வந்துட்டாரு பெருசா பேசுறது. என்னைக்கு என்கிட்ட பணம் இல்லாம போச்சு அன்னில இருந்து நீ என்ன கேவலமா பேச ஆரம்பிச்சிட்ட. இதுக்கு மேலே நான் இங்க இருந்தேன்னா உன்னுடைய அசிங்கமான முகத்தை நான் பார்க்க வேண்டியது வரும். என்னுடைய பிசினஸ் ஃபேமிலி எல்லாமே இந்த நிலைமைக்கு வந்தது காரணம் நீதான்டா. இதுக்கு மேல என்ன பண்ணலாம்னு இருக்க? டேய், முதல்ல பொறுமையா உட்கார்ற. நான் என்ன உட்கார்ந்து உன்கிட்ட சமாதானம் பேச வந்தேன்னு நினைச்சியா? நான் எவ்வளவு பணம் தரணும் அது எல்லாத்தையும் என்ன துண்டு துண்டா வெட்டி எடுத்துக்கோ. அதை தவிர என்கிட்ட இருந்து 5 பைசா கூட உனக்கு கிடைக்காது. இங்க பாரு, நான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன். உயிருக்கு உயிரை நினைச்ச என் பொண்டாட்டே என்னை வெறுத்து ஒதுக்கிட்டா. இதுக்கப்புறம் எனக்குன்னு யாருமே கிடையாது. உன்னை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போறது கூட நான் தயாரா இருக்கேன். நேத்து நடந்தது கூட நீயும் உன் கூட இருக்கானே அவனும் சேர்ந்து போட்ட பிளான் எனக்கு நல்லாவே தெரியும்டா. போறம்போக்கு. சரிடா, நீ ரொம்ப புத்திசாலிதான். ஆனா எடுத்தன் கவுத்தன்னு சில விஷயங்கள்ல நீ ரொம்ப அவசரப்படுற. இல்லனா என் இடத்துக்கே வந்து எனக்கே சவால் விட்டுட்டு நிம்மதியா வாழ முடியும் நீ நினைச்சிருப்பியா? இனிமே அப்படி வாழணும்னா நிஜமாவே நீ என்ன கொன்னுட்டு தான் போகணும். அப்படி இல்லன்னா உன் கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்க. புரிஞ்சுதா? கடங்கார பயல. பாத்துரலாம். பார்க்கலாம். சொன்னலங்க, நாங்க போலீஸ் டிபார்ட்மென்ட்ல இருந்து வந்திருக்கோம். சீக்கிரம் அவனை கூப்பிடுங்க. என்னங்க? என்ன சீக்கிரம் வாங்க. என்ன? யார் சொன்னல? இங்க வா. கிளனி, நீ எதுக்கும் பயப்படாத. நீ சொல்ல பாத்துக்க. வா. நான் போயிட்டு வந்துறேன். வா. சார், சொன்னா கேளு. வா. பேசிட்டு வந்துறேன். என்ன விடுங்க. கிளனி, நான் சொல்றத மட்டும் கோஆபரேட் பண்ணு. நான் பேசிட்டு வந்துறேன். எதுவும் பேசாத. கிளனி, சாமி கிட்ட அட்வொகேட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு. இது கண்டிப்பா அந்த சோனியோட வேலைன்னு சொல்லு.
ஐயோ கடவுளே, பசி தாங்க முடியல. பெருங்குடல சிறுங்குடல் தின்றும் போல இருக்கு. அம்மா, நல்லா இருக்கியா? ஆ? ம். குழந்தைக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தியா? நீ உட்காருமா. இல்ல பரவாயில்ல. இந்தாம்மா, இது சாண்ட்விச், நீ கொண்டு போய் நீ சாப்பிடுமா. நாங்களும் எதுவும் சாப்பிடாம தான் இங்க வந்திருக்கோம். நீ சாப்பிடுமா. பசி கொடுமையில என் சிறுங்குடல கொஞ்சம் சும்மாறா. என்னவா? வர வர உன் அழகு ஜாஸ்தி ஆயிட்டே இருக்குடே. என்னடாச்சு உனக்கு? பசியில உனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சா என்ன? ஃபியூச்சரை பத்தி யோசிக்கும் போது தலையே சுத்துது. இனி என்ன பண்ண போறோமோ ஒன்னும் புரியல. நீ ஒண்ணும் பண்ண தேவையில்ல. நடக்கிறது நடக்கிற மாதிரி நடக்கும். முதல்ல இவனுக்கு கேஸ பத்தி என்ன தெரியும்? வந்துட்டான். ஏன் இப்படி புரிஞ்சுக்காம பேசுற? நான் பேசுறது கேஸ பத்தி இல்ல. வேற என்ன சொன்ன? நம்ம வீட்ல அரிசி பருப்பு உப்பு எதுவுமே இல்லையே. அம்மாடி, இங்க இருந்து ஏதாவது கொஞ்சம் கிடைக்குமா? யோ, மானத்தை வாங்காதயா ராவணன் மாதிரி. என்ன அந்த பேர் சொல்லி கூப்பிடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இப்ப அவன் என்ன சொல்லிட்டான்னு இப்படி குதிக்கிற? என்ன சொன்னானா? அவன் ராவணன் சொன்னது உன் காதுல விழலையா? அது கூட இன்னொன்னு இருக்கு, சாப்பாடு சேர்த்து கூப்பிட்டு பாரு. வாய மூடு. அந்த அட்வொகேட்ட கொஞ்சம் வர சொல்றியாமா? சனலோட அப்பாவுக்கு அவரை நல்லா தெரியும்ல. சரி கூப்பிடுறேன். என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் பணம் கொடுக்கலனா எந்த வேலையும் நடக்காது. அப்புறம் ஒரு 5-6 வருஷம் உள்ளே கிடக்க வேண்டியதுதான். உள்ளே இருந்தாலாவது வேலைக்கு சாப்பாடு கிடைக்கும்ல. மத்தபடி இந்த வக்கீலால என்னையா பண்ண முடியும்? என்னம்மா? ஏய், நீ கொஞ்சம் இப்படி வா. நாங்க கிளம்புறோம், நீ கதவை சாத்திக்க. வாடா. இல்ல அல்ல, நான் அந்த குழந்தைக்கு நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். முதல்ல போ. என்னடா இந்த தள்ளு தள்ளுற? போயா. டேய், சீ, போ. அக்கா, நேத்து போலீஸ் உங்க புருஷனை பிடிச்சிட்டு போனதை பார்த்தேன். நிறைய பேருக்கு பணம் கொடுக்கணும் போல இருக்கு. செக் பவுன்ஸ் ஆனதுக்கு பிடிச்சாங்க. அக்கா, பழைய பேலன்ஸ கொடுக்காத வரைக்கும் எந்த பொருளுமே கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஓனர் சொல்றத கேட்டுதானே ஆகணும். டேய் நாசர், அவங்க எடுத்து அந்த பொருளை கொடுத்துரு. அந்த பில்லை என் பேர்ல எழுதிக்கோ. காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டான். ஒரு சொட்டு கூட இல்ல. இனி எப்படி வாழ போறோமோ? மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்தி தானே ஆகணும். பாப்போம். ஆமாமா, தண்ணி ஊத்திட்டு தான் மறுவேலை பாப்பான். டேய், இதெல்லாம் உனக்கு கடவுள் கொடுக்கிற தண்டனை. சரி, பரவாயில்ல. வேலை எதுவும் இல்லாம எப்படி வாழ்க்கையை ஓட்டுறது? மத்தவங்க கையை நம்பி எவ்வளவு நாள் வாழ முடியும்? பசி மட்டும் இல்ல, வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, தண்ணி, எல்லாத்துக்கும் பணம் கொடுக்கணும்ல. ஐயோ, அது இல்ல, இப்பவே உங்களுக்கு நிறைய பணம் தர வேண்டியிருக்கு. அதனாலதான். இல்ல, நான் அதனால அப்படி சொல்லல. நானும் என் பொண்ணும் நிம்மதியா வாழணும். அதனால ஒரு வேலை கிடைச்சா, அதுதான் நான் சொல்ல வந்தேன். நான் படிச்ச படிப்புக்கு பெரிய ஆபீஸ்ல வேலை கிடைக்காது. மத்தபடி கிளீனிங், ஹவுஸ் கீப்பிங், அப்புறம் நான் வண்டி ஓட்டலனாலும் என்கிட்ட டிரைவிங் லைசென்ஸ் இருக்கு. வேலைக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். கிஷோர் அண்ணா, யாரோ வந்திருக்காங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன். வீட்டுக்கு தேவையான பொருள் இதுல இருக்கு. தேவையானது எடுத்துக்கங்க. வேண்டாம், இங்க எல்லாம் இருக்கு. பரவாயில்ல, நான் உங்களுக்காக தான் இந்த பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். குழந்தைக்கும் அப்புறம் வீட்டு சாமான்கள் கொஞ்சம் இருக்கு.
நான் யாருக்கும் எதிரி இல்லைங்க. வாட்ச்மேன்னா ஒரு காவல் நாய். அதுதான் என்னோட வேலை. எஜமானம் சொல்லும் போது குழைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கங்க. உங்க மனசை வருத்தப்படுற மாதிரி நான் ஏதாவது பேசியிருந்தா ஒரு சகோதரனா நினைச்சு என்னை மன்னிச்சிருமா. என்ன தேவைப்பட்டாலும் சரி என்னை கூப்பிடுமா. கல்யாணி அப்புறம் மினிக்குட்டியோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ற எல்லா ப்ரொசீஜரையும் நான் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு நான் உனக்கு கால் பண்றேம்மா. ம். அப்புறம் வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சணலை பார்க்கறதுக்கான பெர்மிஷனை நான் ரெடி பண்ணி தரேன். அப்புறம் அவரை கூப்பிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்றேன். இதுல மார்க் பண்ணிருக்கிற இடத்துல எல்லாம் கொஞ்சம் சைன் பண்ணுமா. அப்புறம் மீனுக்குட்டி வீட்ல தனியா தான் இருக்காளா? இல்ல, அவளை நான் பக்கத்து வீட்ல விட்டுட்டு வந்திருக்கேன். நான் வரேன். ஓகே. ஓ, உன்னை யாரு இந்த மாதிரி நேரத்துல திடீர்னு வர சொன்னாங்க? இதுக்கு மேலே என்னால தாங்கிக்க முடியல. கல்யாணி அவ குழந்தை இங்க விட்டுட்டு போயிருக்கா. அதுக்கு என்ன, கொஞ்ச நேரம் தானடி. அவ இப்ப வருவா. நான் தான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன்ல, கல்யாணி தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஐயோ, கல்யாணியே தான். இப்ப என்ன பண்றது? நான் அப்பவே உன்கிட்ட சொன்னேன்ல. இப்ப மீனுக்குட்டி வேற உள்ள இருக்கா. கண்டிப்பா அவ குழந்தைய கூப்பிட வருவான்னு நான் அப்பவே சொன்னேன்ல. அப்ப நான் உள்ள போயிருக்கட்டுமா? நீ உள்ள போனாலும் அவ வருவா. அவ ஒண்ணு பத்தினி தெய்வம் இல்ல. அவளுக்கு பிசினஸ் காரனோட தொடர்பு இருக்கு. யாரு சொல்ற? நான் பாத்திருக்கேன். பல தடவை வந்தாலும் இங்க வந்து போயிருக்கான். உனக்கு தெரியுமா, அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் சனல போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுட்டாங்க. அவங்க போலீஸ கூப்பிடுறது கூட நான் பார்த்தேன். ஐயோ, அந்த ஆளுதான் நான் பார்த்தேன். உள்ள யாரும் இல்லையா? இருக்காங்க. என் பொண்ணை நான் மாயாக்கா வீட்ல தான் விட்டுட்டு வந்தேன். என் வீட்டு சாவியும் அவங்க கிட்ட தான் இருக்கு. அப்புறம் ஏன் திறக்கல? நான் ஓபன் பண்றேன். என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். ஆ, சுஜித், நீ எப்போ வந்த? இவங்க என்ன பண்றான்? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அதே மாதிரி தான் நானும். சுஜித், இப்படி பேச வெக்கமா இல்ல? எனக்கு என்ன வெக்கம்? நீ தான் வெக்கப்படணும். அங்க அவனை மாட்டி விட்டுட்டு ச்சே, இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு. இதுக்காக தானே நீங்க அப்படி பண்ணிருக்கீங்க. கடைசியில அவனை மாட்டி விட்டோங்கிற பழி எனக்கும் சோனிக்கும். பெருசா வந்துட்டீங்க நல்லவங்க மாதிரி பேசுறதுக்கு. ச்சே. என்ன யோசிச்சுட்டு இருக்க? சரி, சாவியை கொடு. அறிவு கிட்ட மாதிரி அவன் பேசினத நீ எதுவும் மைண்ட்ல வச்சுக்காத. வா. சரி விடு, முதல்ல போய் அவளை தூங்க போடு. சாரி கிஷோர் அண்ணா. எதுக்கு? இந்த பேப்பர்ஸ்ல லாயர் கொடுத்தாரு, அதுல அவர் மார்க் பண்ண இடத்துலலாம் சைன் பண்ணிடு. அப்படியே ஒரு 3-4 காப்பி எடுத்துக்கோ. சில சமயம் வாழ்க்கையில் நமக்கு எது பிரச்சனையா இருக்கோ அதுதான் தீர்வையும் கொடுக்கும். ஐயோ, டைம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு 2 மணிக்கு. சரி, நான் கிளம்பட்டுமா? எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? சீட்டு போடுறதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? போடுங்க. என்னையா இது? இப்படியே உட்கார்ந்து விளையாடிக்கிட்டே இருங்க. அவன் நம்மளையும் சேர்த்து எப்போ ஜெயிலுக்கு அனுப்புவாளோ தெரியல. அவளா? யாரு? அதான் சணலோட பொண்டாட்டி தான். அவ அப்பாவி பொண்ணு, உலகம் தெரியாதவ, சமையல் பண்ணவும் அதை பரிமாறவும் மட்டும் தானே தெரியும். நீங்க அப்படித்தானே நீங்க எல்லாரும் அவளை பத்தி சொன்னீங்க.
அவளுக்கு சமையல் மட்டும் இல்ல வேற விஷயமும் தெரியும். சும்மா சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு சொல்றா. அவ அப்படி என்ன உன்னை சொல்லிட்டா? என்ன செஞ்சிட்டா? என்ன ஒரு மண்ணங்கட்டியும் பண்ண முடியாது. என்கிட்ட விளையாடி இருந்தா அவ்வளவுதான். அவளும் அவளோட கள்ளக்காதனும் சேர்ந்துதான் சனல போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருக்காங்க. மாயா இது எல்லாத்தையுமே பாத்திருக்கா. நானே இப்பதான் அவங்க 2 பேரையும் கையும் கிளவுமா பிடிச்சு பேசிட்டு வரேன். சந்தேகம் இருந்தா நீங்களே போய் கேட்டுட்டு வாங்க சாமி, போங்க. என்னடா என்னென்னமோ சொல்ற? என்னால இதை நம்பவே முடியலையே. இவன் சும்மா ஏதோ வாய்க்கு வந்ததை வளர்றான். அதை விடுங்க. இவனை அந்த சோனி தான் ஏதோ சொல்லி கொடுத்து மாத்திருக்கான்னு நினைக்கிறேன். லூஸ் மாதிரி வளரிட்டே ஆமா, அது இருக்கான். சரி. ட்ரிங்க்ஸ் அடிக்கிறத விட்டுட்டு இப்போ ட்ரக்ஸ் அடிக்கிறான் போல இருக்கு. அதான். ஹலோ, உங்க எல்லாருக்கும் அவ ஆப்பு வைக்கும் போது அப்ப தெரியும். ஆனா சாமி, இவன் இந்த அளவுக்கு உறுதியா சொல்றானா, அந்த விஷயத்துல ஏதாவது உண்மை இருக்குமோ என்னமோ? ஒரு வேலை செய்யுங்க சாமி, நீங்களும் போய் என்னன்னு பாத்துட்டு வாங்க. போய் தான் ஆகணுமா? அட போயிட்டு தான் வாங்க. சீக்கிரம் போயிட்டு வாங்க. சரி, அப்ப நான் போய் என்னன்னு பாத்துட்டு போய் வரேன். என்னன்னு விசாரிச்சுட்டு வாங்க. அந்த ஷர்ட் கொஞ்சம் எடு. வேணும்னா போய் எடியா. நாங்க தான் விளையாடிட்டு வீட்டுக்கு இருக்கோம். நடுவுல சீட்டை விளையாடுறீங்க. என்ன நடுவுல போடாம எப்படா போய் எடுக்கிறது? வேணும்னா போய் எடியா. அது அந்த பிளாக் ஷர்ட். நிம்மதியா அதான் விளையாட எடு கூட விடுறது இல்ல. எடு எடு குடு. ஏய், நீ வா. எதுக்கு? வாடான்னா. என்னாலலாம் வர முடியாது. என்னங்க? கல்யாணி, வீட்டுல பிரச்சனைலாம் எதுவும் இல்லல்ல? நேத்து அட்வொகேட் இங்க வந்திருந்தாரு. அவர் அடிக்கடி உங்ககிட்டயும் வந்து பேசுறாருல்ல? ம், கூடிய சீக்கிரம் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு உன்னையும் குழந்தையும் ஊருக்கு அனுப்பி வைக்க சொல்லியிருக்கேன். அப்புறம் உனக்கு செலவுக்கும் பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு கல்யாணி. நான் ஏதாவது வேலைக்கு போகட்டுமா? கிஷோர் அண்ணனும் ட்ரை பண்றேன்னு சொல்லிருக்காரு. ஊருக்கு போறதுன்னா நம்ம 2 பேரும் ஒண்ணா போனாதான். விவரம் தெரியாம பேசாத. இந்த ஊர்ல நீ வேலை பண்றதுல அவ்வளவு சுலபம் கிடையாது. இந்த கேஸ்லாம் முடிவுக்கு வர வரைக்கும் நான் இங்கதான் இருந்தாகணும். என்னால கேஷ் பே பண்ண முடியலன்னா கோர்ட் சொல்ற வரைக்கும் நான் இங்க இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் கேஸ்லாம் முடிஞ்சிடும். இதான் இங்க இருக்கிற லா சிஸ்டம். உங்களுக்கான டாக்குமெண்ட்லாம் கிடைச்சதுன்னா சீக்கிரமா நீங்க ஊருக்கு கிளம்பிடுங்க. சரி, சாப்பாடு எல்லாம்? இங்க ஜெயில அப்பப்போ பிரியாணி கொடுக்குறாங்க. ஆனா உப்பு சப்பு இல்லாத பிரியாணி அது. நீ செய்யற பிரியாணிக்கு கொஞ்சம் கூட ஈடாகாதது. மீனுவையும் கூட்டு வந்திருக்கலாம்ல. இங்க அவ எதுக்குங்க உங்களை பார்த்தா வருத்தப்படுவா? தேவையில்லாம அவளை ஏன் காயப்படுத்தினோன்னுதான். டைம் ஃபினிஷ்ட். ஆ, ஆ. சரி கல்யாணி, நான் கிளம்புறேன். டைம் முடிஞ்சது. ம். பாத்துக்கோ. சரிங்க. நான் கிளம்புறேன். சரிங்க. ஹலோ, நான் ஒரு கிளையண்ட்டை பார்க்க இங்க வந்தேன். ஆனா தேடி போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி ஆயிடுச்சே. ஆமா, சணல நீ தான் மாட்டி விட்டியாமே. எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். குட் ஜாப். ஆமா, உனக்கு கூட உதவியா இருந்த ஆள் யாரு? சரி, அதை விட்டு தள்ளு. என்கிட்ட இருந்து ஏதாவது உதவி உனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தைரியமா சொல்லு. ஆ? சணல் எனக்கு நிறைய பணம் தர வேண்டி இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நீ வேற தானே. உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைச்சுக்கிறேன். உனக்கு நிஜமாவே ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. டேய் சுஜித், உன் பாஸோட ஒய்ஃபை நான் இன்னைக்கு பார்த்தேன். அவ கரெக்டா நம்ம ட்ராக்குக்கு வர மாட்டேங்கிறாளே. டேய், அவளை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி அனுப்புடா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே, நீ அதை மட்டும் கரெக்ட் பண்ணி கொடு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓ, ஓகேடா, பாய். ஏன் சாமி, உங்களோட இந்த கேஷ் பார்ட்டிக்கு என்னாச்சு? ஏதாவது நடந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் கேஷ் கிடைக்கும்ல? ஆமா, இதுல நமக்கு பெரிய ரிஸ்க் எதுவும் இல்லைல்ல? நாம உங்க ஃபைனான்சியரை சோனிக்கு இன்ட்ரடியூஸ் பண்றோம். கேஷ் வாங்குறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை அவன் கொடுக்க போறான். உங்க ஃபைனான்சியருக்கு மாசம் மாசம் கரெக்டா சோனி இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போறான். அப்படியே கொடுக்கலனாலும் அவங்க அடிச்சுக்கிறாங்க, பிடிச்சுக்கிறாங்க. நாம சும்மா இன்ட்ரோ கொடுத்தாலே போதும். வேலை இல்லாத நமக்கு ஏதோ பணம் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல? பார்க்கலாம் பார்க்கலாம். நீங்க இப்படியே பாத்துக்கிட்டே இருங்க. பாக்குறேன்னு சொல்லியே இத்தனை நாள் ஆயிடுச்சு. கைக்கு வந்த சான்ஸை யூஸ் பண்ண கத்துக்கோங்க நான் சாமி. இங்கேயே இறங்கிறேன்.
அப்புறம் சாமி, இப்போ மார்வாடிஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபைனான்சியலா டைட்டா இருக்காங்க. அதான் இப்போ சோனிக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. நம்ம லேட் பண்ணிட்டே இருந்தோம்னா அவனுக்கு வேற ஆள் கிடைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரோடியூஸ் பண்ணா ஒரு யூஸும் இல்ல. கொஞ்சம் யோசிச்சுக்கங்க. வேணும்னா என் போன்ல இருந்தே பண்ணி பாருங்க. சரியா? அவரோட பேர் என்ன? இல்ல சொல்லுங்க. இருக்கட்டும், நான் 2 நாள்ல எப்ப சொல்றேன். பார்த்தாலும் 2-3 சரியா? நாள்னு சொல்லிட்டு இருங்க. கெடோ கெட்டு போய் தொலைங்க. ஹோட்டல் பிசினஸ்லாம் ஆரம்பிக்கிறது நல்லதுதான். ஆனா இந்த பிசினஸ்ல எந்த அனுபவமும் இல்லாம நாம என்ன பண்ண முடியும்? நான் ஒரு அக்கவுண்டன்ட், நான் சமையல் வேலை பார்த்தா அது சரியா வருமா? சரியான டாக்குமெண்ட்ஸ் எதுவும் இல்லாம போலீஸ் கிட்ட இருந்து ஓடிக்கிட்டே இருக்கிற எங்களுக்கு இப்ப இதை விட்டா வேற வழியும் இல்ல. ஆனா நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான் சாமி. முடிவெடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. என்னையா யோசிக்கிற? ஏதோ கப்பல் முழுகின மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க. சொல்ல வந்தது சொல்லையா? சொல்லியனா? கல்யாணி என்ன வர சொன்னா, நான் போய் பார்த்துட்டு வந்தேன். ஹோட்டல் பிசினஸ் ஆரம்பிக்க போறதா சொன்னா. ஏதோ புது கேங்கு அவளுக்கு காசு கொடுக்கறாங்களாம். நாம காய்கறி வெட்டுறதுக்கும் பாத்திரம் கழுவுறதுக்கும் டேபிள கிளீன் பண்றதுக்கும் வர சொல்றா. அதுவும் பேக் யார்ட்ல வேலை செய்யணுமா. நான் ஒரு அக்கவுண்டன்ட்ங்கிற விஷயத்த மறந்துட்டு பேசிட்டு இருக்கா. எனக்கு வந்த கோவத்துக்கு ஆனா நான் வெளியே காட்டிக்கல. அது நல்லதா போச்சு. ஏன்னா சனலோட நிலைமையை பாத்தீங்கல்ல. கட்டின புருஷனையே காட்டி கொடுத்தவ நம்மள சும்மா விட்டுருவாளா? பாத்திரம் கழுவுறதுக்கும் காய்கறி வெட்டுறதுக்கும் டேபிள கிளீன் பண்றதுக்கும் என் வீட்டு நாய் தான் வரும். வேற வேலை இல்ல. ஹோட்டல் ஆரம்பிக்கிற விஷயம் தெரிஞ்சா சோனி அவளை சும்மா விட மாட்டான். பாத்துக்கிட்டே இருங்களேன். பார்த்தாலும் சோனி 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 யாரா உன்னோட அப்பனா? நம்ம விஷயத்த பேசும்போது எதுக்குடா சோனி சோனின்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஒருவேளை ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டானா நமக்கு சாப்பாட ரூமுக்கு அனுப்ப சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா நம்மளே நேரடியா போய் அங்க சாப்பிட வேண்டியதுதான். அவ புருஷன் வச்ச ஸ்டாஃபுங்க தானே நம்ம. மத்தபடி ஹோட்டல்ல போய் வேலை செய்யறதுக்குலாம் நான் ரெடியா இல்லப்பா. அது கண்டிப்பா கிடைக்காது. அது சரிதான். டேய் சுஜித், நீ இப்படி வா. நாளைக்கு அந்த ஃபைனான்ஸ் பார்ட்டி சோனியை பார்க்க வருவாரு. சோனியோட இடத்த பார்த்தா தானே எல்லாம் சரியா வரும். அவருக்கு எல்லாம் ஓகேன்னு பட்டா பணத்தை கொடுத்துருவாரு. மத்த விஷயங்கள்லாம் அவங்க பேசிக்கிட்டோம். நமக்கு கமிஷன் கிடைச்சா போதும். நாம இப்ப இருக்கிற நிலைமைக்கு இதை தவிர வேற வழி தெரியல. மத்தபடி ஹோட்டலுக்கு போய் டேபிள கழுவுறதுக்கெல்லாம் என்னால முடியாது. நீங்க வேணா போங்க. நாங்க எதுக்கியா போனோம்? நீ தானே அவங்க மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்த. பாரியா, ஒரு பொண்ணு துணிஞ்சிட்டானா எல்லாமே அப்படித்தான். அது என்னமோ சரிதான். இப்போவாது உனக்கு புரிஞ்சுத? சரிதான். ஹலோ. ஹாய். Fine guys, come on, let's go. யாரா இவன்? சிஐடி ஆபீசரா இருப்பாரோ? அநேகமா சாமி சொன்ன ஃபைனான்சியரா இருப்பான்னு தோணுது. அமீர் ஜோசப் அவர் இங்க வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அவரோட ஸ்டைலே ஒரு சடன் விசிட்டா தான் இருக்கும் போல இருக்கு. ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம். நம்ம இடத்த செக் பண்ண வந்திருப்பாரு. சரி வா பாப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் சலாம். கேஃபுல் ஹால்? அல்ஹம்துலில்லாஹ். ஆர் யூ சோனி? யா ஐம் சோனி. ஐ அம் ஹமி யூசப். சாமி சொன்னார்ல. வாங்க ஆபீஸ்ல உட்கார்ந்து பேச. வேண்டாம், வில் சிட் தேர். மேல போய் உட்காரு. ப்ளீஸ் கம். How is your business? எனக்கு வேற நிறைய ஃபைனான்ஸ் பண்றீங்க. இங்க நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸ் இருக்கு. அப்புறம் ஷாப்ஸ், ஹோட்டல்ஸ், நோ இப்படி நிறைய. சில இண்டிவிஜுவல் பார்ட்டிஸும் இருக்காங்க. மீதி எல்லாம் மத்த பார்ட்டிஸ் தான். குட். வசூல் பண்ண முடியாத பணம் எவ்வளோ? அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பணத்தை கொடுத்துட்டா அதை எப்படி வசூல் பண்றதுன்னு எனக்கு தெரியும். யா, அதைத்தான் நானும் எதிர்பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாம உங்களை மாதிரி பெரிய ஆளோட ஸ்ட்ராங் சப்போர்ட்டும் இருந்தா பார்க்கலாம். டீலிங்ஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா நீ கேக்குற பணத்தை நான் கொடுப்பேன். ஐ மீன், நீ டிமாண்ட் பண்றத நான் கொடுப்பேன். டீலிங்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் No. சார். இந்த வாக்குறுதிகள் எல்லாம் எனக்கு தேவையில்லை. இப்போ நான் டோக்கனா ஒரு சின்ன அமௌண்ட் தரேன். How much is the?
2 lakh பாஸ். அப்புறம் செக்யூரிட்டி டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாமே ரெடி. இது வெறும் ஒரு ஆரம்பம் தான். 2 lakhs. எனக்கு தெரிஞ்ச சில பார்ட்டிஸை நான் இங்கே அனுப்பி வைக்கிறேன். நான் அவங்க கிட்ட நேரடியா இன்ட்ரெஸ்ட் வாங்க முடியாது. ஓகே? ஓகே, பிரச்சனையே இல்லை. பாஸ், உங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கு. ஹலோ. ஹேவா ஜெயின், மாஃபி மிஷ்கில். ஓகே. ரொம்ப நாளாவே நான் சுவாமி கிட்ட உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லி கேட்டுட்டே இருந்தேன். இப்பதான் பண்ணி வச்சிருக்காரு. பாஸ், அங்க பாருங்க, கல்யாணி வந்திருக்கா. கல்யாணியா? இங்க என்ன பண்றா? வாவ். Who is that girl? அவளா? என்னோட ஒரு கிளையண்ட் தான். புடவை கட்டிட்டு வர பொண்ணுங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு தனி அழகுதான். ஐ எம் கிரேசி அபவுட் தம். சினிமாவில் பார்த்து நான் ரசிச்சிருக்கேனே தவிர நேரடியாக எனக்கு அந்த அனுபவம் கிடைச்சதில்ல. இது வரைக்கும் நான் சாப்பிட்டதெல்லாம் வெறும் ஜங்க் ஃபுட் தான். ஐயோ, இவங்க ஜெயில இருக்கானே சனல், அவங்க வைஃப், நம்ம சுவாமியோட கம்பெனி ஓனர். அப்படின்னா இன்னும் ரொம்ப வசதியா போச்சு. இந்த கிளியை மட்டும் கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நீ கேட்குற அமௌண்ட்டை நான் உனக்கு தரேன். சரி, பார்க்கலாம். ஆனா என்கிட்ட வேற பார்ட்டிஸ் நிறைய இருக்கு. வேற பார்ட்டிஸ் உனக்கு வேணும்னா நான் உனக்கு தரேன். என்ன வேணுமா? அப்ப நாளைக்கே கிளப்புக்கு வா. ஏய் சுஜித், நீ அவ கண்ணில் படாத, உள்ள போ. How old is she? என்ன ஒரு 25-27 வயசு இருக்கும், அவ்வளவுதான். அதோ வராங்க பாருங்க. என்ன திடீர்னு இங்க? என்னோட கடனை செட்டில் பண்ண வந்திருக்கியா? அப்படி தர அளவுக்கு என்கிட்ட எதுவும் இல்ல. வேலை தேடிட்டு இருக்கேன், எதுவும் செட் ஆகல. என்னோட கசின் ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. தெரியும் தெரியும், கிஷோர் எனக்கு நல்லாவே தெரியும். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நீ எதுக்காக வந்திருக்க அதை சொல்லு. எனக்கு குக்கிங் ரொம்ப நல்லா தெரியும். நம்ம கூட இருக்கிறவங்களோட சேர்த்து புதுசா ஆளுங்களையும் சேர்த்துக்கிட்டு ஹோட்டல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். கொஞ்சம் பணம் தந்து உதவி செஞ்சீங்கன்னா நான் அதை திருப்பி கொடுத்துருவேன். உனக்கு பணம் கொடுத்தா அதுக்கு ஈடா என்ன கொடுப்ப? செக் ஏதாவது இருக்கா, இல்ல வேற ஏதாவது தருவியா? ஈடா கொடுக்கறதுக்கு எதுவும் இல்ல. என் ஹஸ்பண்டோட செக்ஸ் இருக்கு. வீடு இல்லாம எப்படி பணம் கொடுக்க முடியும்? பிளட்ஜிங் ப்ராப்பர்ட்டி நீதான். கேஷ் தரலன்னா அப்புறம் அவன் இல்ல, நான் தான் உங்ககிட்ட டீல் பண்ணுவேன். நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் முதல்ல வந்த டீல் தானே இது. நல்ல விஷயம் தான். சோனே, நான் உனக்கு கேரண்டி அந்த பணத்தை உங்களுக்கே கொடுத்துரு. மாசம் வட்டி கரெக்டா சோனி ஆபீஸ்க்கு வந்துடணும். இல்லன்னா நான் உன்னோட ஹோட்டலுக்கு வந்து உன்னை என் இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுவேன். அதை கொடு. இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. ஏய், இந்த மாதிரி சாரி கட்டுறது எப்படின்னு எனக்கு கொஞ்சம் கத்து கொடுக்குறியா? ஏய் ஹமீத் பாய், என்ன பண்றீங்க? அவளை நம்பி 1 லட்சம் கொடுத்துருக்கீங்க. நான் ஒரு சில டான்சர்ஸ் ஆக்டர்ஸ்க்காகலாம் 3-4 லட்சம் ரூபாயை ஒரு ராத்திரிக்காக மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். உனக்கு சரியா வட்டி பணம் வரலன்னா என்கிட்ட சொல்லு. ஏன்னா என்னால இதெல்லாம் டீல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்ல, நான் அப்படி சொல்லல. அந்த பயம். யாராவது இருக்கீங்களா? சாமி, சாமி. சாமி எல்லா விஷயத்தையும் சொன்னார்ல. நான் ஹோட்டல் ஆரம்பிக்க போறேன். பணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். நீங்களும் அங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். டாக்குமெண்ட்ஸ் எதுவும் இல்லாததுனால ஹோட்டலுக்கு பின் பக்கத்துல ஒரு ரூம்ல காய்கறி கட் பண்றது, கிளீன் பண்றதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும். அது இப்போ சமையல் வேலைக்கு நான் என்ன உனக்கு ஹெல்ப் பண்றது? அதுவும் இல்லாம நாங்க வேலை செய்யும் போது போலீஸ்காரங்க வந்து எங்களை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா நாங்க என்ன பண்றது? இப்போ நீங்க வேலை செய்ய அங்க வரலனா போலீஸ்ல நானே பிடிச்சு கொடுத்துருவேன். அப்புறம் ஜெயில இருக்க வேண்டிதான். என்ன பண்ண போறீங்க? இது என்னமா நியாயம்? வற்புறுத்தி வேலை செய்ய வைக்க முடியுமா? இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு சுத்தமா தெரியாதுமா. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். உங்க செலவுக்கான பணம், வாடகை, சேலரி பேலன்ஸ் எல்லாத்தையும் மறந்துட்டீங்கன்னா ஓகே. சுஜித் கிட்ட சொல்லிடுங்க. வரேன். இதெல்லாம் எந்த ஒரு நியாயம்யா? இதெல்லாம் அராஜகம் தானே. இதுக்கு என்ன பேருன்னெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படின்னா கேட்டுக்கோ, இதுதான் கல்யாணிசம். ஆக மொத்தம் அவ நமக்கு ஆப்பு வச்சுட்டா. இந்த முதுகு வலியை வச்சுக்கிட்டு நான் எப்படி வேலை செய்வேன்? கடவுளே, ஆஞ்சநேயா, நீ தான் காப்பாத்தணும். இப்போ ஹோட்டலுக்கு போகாம வேற வழியே இல்ல. எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே சமாளிக்கிறது? ஆமாமா,
அவ மீனுவ பேபி சிட்டிங்ல கொண்டு போய் விட்டுட்டு எதுக்கும் துணிஞ்சிட்டா போல இருக்கு. ஆனா ஜெயில இருந்து சணல் வெளியில வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு கொலை விழப்போகுது. நான் எல்லாத்தையும் அவங்ககிட்ட போட்டு உடைச்சிட்டேன். ஏன்டா அவசரப்பட்டு சணல் கிட்ட அதெல்லாம் சொன்ன? தேவையில்லாம குடும்பத்துல பிரச்சனை ஆகும்ல. பின்ன புருஷனை போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துட்டு கண்டவங்க கூட ஊரு சுத்துறதுக்குலாம் என்னையா குடும்பம்? ஒரு பொண்ணு துணிஞ்சிட்டானா எதையும் சாதிப்பா. கடைசியில நம்மளையே சமையல் வேலை செய்யறதுக்கு வர வச்சுட்டாலே. இந்நேரத்துக்கு சணல் இருந்தா நல்லா தண்ணி அடிச்சு படுத்து தூங்கி எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே சோனு கிட்ட இருந்து காசு வாங்கிட்டேன். அதை இங்க இருந்து வசூல் பண்ணி ஆகணும். அந்த ஹமீதை இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு கமிஷன் வரவே இல்லையே. கொஞ்சம் பொறுமையா இருங்க சாமி. உங்க ஆளு கொஞ்சம் பணம் தானே கொடுத்தான். எனக்கு என்னமோ அவனுங்க பணம் தர மாதிரியே தெரியல. வட்டிக்கு பணம் கொடுக்கறவனுங்களாம் ரொம்ப தெளிவா இருப்பானுங்க. அது இப்ப சோனியா இருந்தாலும் ஹமீதா இருந்தாலும் ஜாலிக்கேத்த மூடி மாதிரி தான். என்னடா நமக்கு சொல்ற? நஷ்டம், அவங்களுக்கு ஏய், லாபம். கொஞ்சம் வாயை மூடிட்டு இரு, சும்மா பேசிக்கிட்டு. விஜய் எங்க போனா? அந்த ஆள் சூப்பர் மார்க்கெட்ல ஏதோ பண்ணிட்டு இருக்கான். சரி வாங்க அங்க போலாம். சரி வா. சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் உள்ள வைங்க. டக்கு டக்குன்னு முடிங்கப்பா. வேலை செய்யணும் உங்ககிட்ட தனியா வர சொல்லணுமா?